அரட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம். அற்புதமான சித்திரைக்கனி தமிழ் புத்தாண்டு கேட்டை நட்சத்திரத்திற்குரிய நட்சத்திர பலன்களை பதிவு செய்கிறேன் பாருங்கள். விஸ்வாசு கவனமாக செயல்பட வேண்டிய ஆண்டு. ஒரு பக்கம் நெருக்கடி, மறுபக்கம் அதை சமாளிக்கும் சக்தியையும் நரசிம்மர் இந்த ஆண்டு உங்களுக்கு தருவார். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். கோயம்புத்தூர் உக்கடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை சனிக்கிழமை வந்து 11 நெய் விளக்கு போட்டு வழிபாடுகளை செய்யுங்கள். ஓம் லட்சுமி நரசிம்மரே நமோ நம என்கின்ற மந்திரத்தை வழிபாடுகளை செய்து வருவது நல்லதை ஏற்படுத்தி தரும், நன்மையை தரும். சனி சஞ்சாரம் உங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் காவலாக இருந்து வழிநடத்துவார். தொழில் பிரச்சனையில் உடல் பாதிப்புகளை உண்டாகும். ராகுக்கு எது சஞ்சாரம் தொழில் வேலையில் நெருக்கடிகள் தோன்றும். சிலருக்கு தவறானவர்களின் நட்புகள் மூலமாக பண இழப்பும் எதிர்பாராத கடனும் ஏற்படலாம். ஆட்சியாக உள்ள குரு ராகுவும் மே 11 முதல் உங்களுக்கு பலமாக இருப்பதால் பாதங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும். முயற்சிக்கேற்ற பலன்கள் இருக்கும். சனி ராகு கேது நெருக்கடிகள் ஆளாக்கினாலும் குரு பகவான் பாதுகாப்பு தருவார். சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும். கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். அடுத்த ஆண்டு அரசியலில் ஒரு மிக பெரும் பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் கேட்டை நட்சத்திரத்திற்கு உண்டு. தொழிலை பொறுத்தளவுக்கு நஷ்டத்தில் இயங்கிய தொழில் லாபம் அடையும். ஃபினான்ஸ், புத்தக தயாரிப்பு, விற்பனை, ஸ்டேஷனரி, ஆன்லைன் வர்த்தகத்தில் முன்னேற்றங்கள் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. கல்வியில் இருப்பவர்களுக்கு பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். பெண்களுக்கு திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆண் குழந்தை முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக உண்டு. குடும்ப நலையில் அக்கறைகள் கூடும். தம்பதி ஒற்றுமை அதிகரிக்கும். தன் குடும்பம் என்ற எண்ணத்துடன் செயல்படுங்கள். பொன் பொருள் சேரும். சுப நிகழ்ச்சிகள் கேட்டை நட்சத்திரத்திற்கு இந்த ஆண்டு நிச்சயமாய் கிடைக்கும். எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து முழு உழைப்பையும் செயல்படுத்துங்கள். வெற்றி நல்லதாக அமையட்டும். வாழ்க.